யார் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் லவ் செட் ஆகாது. உண்மையிலே அவன்லாம் லவ் பண்ணுறதுக்கே தகுதி இல்லை. உண்மையாக பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த பொண்ணை உண்மையிலே பிடிக்கும்னா அந்த பொண்ணு பேரை கிடைக்கவே மாட்டான். இன்னொருத்தி கிடைப்பா, ஆனால் அவ்வளோ மாதிரியே கிடைக்க மாட்டான். இன்னொருத்தன் கிடைப்பான், ஆனால் இவனோட 1% கூட கிடைக்க மாட்டான். அவன் வந்து யூ ஆர் மைன், யூ ஆர் ஒன்லி மைன் அப்படின்னு நினைக்கிறான். நீ எனக்கு மட்டும்தான் நினைக்கிறான். அவன் அப்படி சொல்றது தப்பே கிடையாது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறது வந்து தப்புன்னு சொல்லுவோமா? அது பொசசிவ்னஸ் தான். அந்த பொசசிவ்னஸ் தான் ஆக்சுவலாக லவ்வே. ஏன்னா சில பேர்லாம் கமெண்ட்ல கூட சொல்லுவாங்க, சார் இன்னைக்கெல்லாம் உண்மையான லவ் பண்ணுறவங்களாம் யாருன்னா இருக்கிறாங்களா சார் அப்படின்னு. இருக்கிறாங்கடா, என் இன்பாக்ஸில் இருக்கிறானுங்கடா. மேக்ஸிமம் நான் இதுவரை பார்த்ததுல ஒரு 90% லவ் ஃபெயிலியரில் தான் வந்து டிப்ரெஷனாகவே இருக்காங்க. நான் இந்த லவ் வந்து எனக்கு வந்து இதை பேசினாலே சிரிப்பேன், அதே சமயம் நம்மளே அறியாமல் ஒரு அழகையும் கலந்து தான் வரும். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? லவ் பண்ணியிருக்கீங்களா? அவங்க அப்பா அம்மாக்குள்ளே நடந்த சண்டையில் தன்னையே எரிச்சிக்கிட்டான். அந்த தட் வாஸ் அந்த டைமில் ஷி வாஸ் ஜஸ்ட் 19. அதுக்கப்புறம் லைஃப் ஜேர்னி, யார் அன்பு செலுத்தினாலும் பிடிச்சிரும்ல. அந்த டைமில் யாருன்னாலும் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறோம் மனசு. ஸோ அந்த மாதிரி ஸோ எமோஷ்னல். இந்த அனுபவ பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட் லெவல்லேருந்து இல்லை பரவாயில்ல, அந்த ஃபஸ்ட் லெவல்லேருந்து யாராலையும் வெளியே வர முடியாது. நம்ம ஈஸியாக சொல்லலாம், மற்றவனுக்கான அட்வைஸ் கொடுக்கலாம், லவ்லாம் மறந்துடுங்க அதெல்லாம் வருவேங்க. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் இதே அண்ணா டவர் பார்க்கில் நான் உட்காந்து பேசின இடங்கள் எனக்கு ஞாபகம் வரும். நான் எங்கேயாவது படத்துக்கு போகிறேன் அப்படின்னாலும் ஞாபகம் வரும். ஒவ்வொரு படங்களில் சில பேருக்கெல்லாம் வந்து 7G ரெயின்போ காலனியோ இல்லை மற்றதெல்லாம் வந்து வெறும் படமாக தெரியும், எனக்கு வாழ்க்கையாகவே தெரியும் எனக்கும் இதே தான் நடந்தது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் அவங்கள நினச்சி சந்தோஷப்படுவேன், பாராட்டுவேன். ஏன்னா ஒருத்தன் சாகணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவன் லவ் வந்து உண்மையாக லவ் பண்ணியிருக்கான். யார் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் லவ் செட் ஆகாது. உண்மையிலே அவன்லாம் லவ் பண்ணுறதுக்கே தகுதி இல்லை. ஏன்னா அவனெல்லாம் லவ் விட்டு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் தோணும், செத்துடலாம் போல் அப்படின்னு. ஏமாற்றணும்னு நினைக்கிறான்னு பார்த்தீங்களா, அவனெல்லாம் சாவணுன்னு தோணாது. அவன்லாம் கல் மாதிரி இருந்துட்டு இன்னும் 4 பேர் ஏமாற்றிட்டு இருப்பான். இந்த உண்மையாக லவ் பண்ணுறது மட்டும்தான் அந்த லவ் கிடைக்கலன்னா பிரிஞ்சுட்டுனா செத்துணுன்னு தோணும். ஆனால் நான் உண்மையிலே பாராட்டுவேன், ஆனால் இப்படி கூட இன்றைக்கி நாட்டில் இருக்கிறான்னு பற்றி அப்படின்னு. ஆனால் சில பேர்லாம் கமெண்ட்டில் கூட சொல்லுவாங்க, சார் இன்றைக்கெலாம் உண்மையான லவ் பண்ணுறவங்களாம் யாருன்னா இருக்கிறாங்களா சார் அப்படின்னு. இருக்கிறாங்கடா, என் இன்பாக்ஸில் இருக்கிறானுங்கடா. ஏன்னா இதெல்லாம் முட்டாள்தனம், இதெல்லாம் கோழத்தனம். அப்பா அம்மா வைப்பார் ஈஸியாக சொல்லுவாங்க. நீ அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறத விட உலகத்தில் வந்து ஈஸியான வேலை எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தனும் உண்மையான லவ்வுக்கு கண்டிப்பாக அவனுக்கு லைஃப்பை முடிச்சுக்கணும்னு தான் தோணும். ஏன்னா இதுக்கு மேலே உணர்த்தி அந்த ஸ்பேஸை நிரப்பவே முடியாது. அந்த மாதிரி ஒருத்தி கிடைக்க மாட்டான், அந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த எண்ணம் தான் வரும். ஏன்னா வேறு யாரையும் அந்த இடத்துல பார்க்கவே முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவங்களோட மனசில் உள்ளே போய் ஆழமாக பொழிஞ்சிருக்கும். அதை எடுத்து வேறோட அர்த்தம்லாம் உடனேலாம் போட்ட முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி டு மோட்டிவேட் தம். இவ இல்லைன்னா இன்னொருத்தி கிடைப்பா அப்படின்லாம் ஈஸியாக சொல்ல முடியாது. இன்னொருத்தி கிடைப்பா, ஆனால் அவ்வளோ மாதிரியே கிடைக்க மாட்டான். இன்னொருத்தன் கிடைப்பான், ஆனால் இவனோட 1% கூட கிடைக்க மாட்டான். உண்மையாக பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த பொண்ணு உண்மையிலே பிடிக்கும்னா அந்த பொண்ணு பேரை கிடைக்கவே மாட்டான். ஒன்லி தோஸ் லவ்னு சொல்ல முடியாது, லஸ்ட்டுக்காக பழகின ஒருத்தனால தான் மட்டும் ஒரு பொண்ணை தரைக்குறவாக பேசவே முடியும். அவள் ஐட்டம்டா, அவள் சரியில்லடா, அவள் வேஸ்ட்டுடா, இப்படிலாம் வந்து பேச முடியும். ஆனால் உண்மையாக லவ் பண்ணுவேன், அவளை தப்பாகவே பேச மாட்டான். அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். அந்த லவ் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு செகண்ட் அவனோட அவனோட பழைய இதை பற்றி யோசிச்சான்னா அவனுக்கு கண்ணீர் கண்டிப்பாக அவனுக்கு வரும். இல்லைனா அவன் உண்மையாக லவ் பண்ணலன்னு அர்த்தம். வரணும் லைஃப்பில் வந்து லவ் ஒரு பெரிய ஒரு பார்ட்டு. அதுதான் வந்து ஃப்யூச்சரை பாருங்கள், லவ்வெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. டே லவ் தான்டா ஃப்யூச்சரு. எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. ஐ ஹவ் மீனிங் ஆஃப் ஃபார் வாட் ரீசன் ஐ எம் லிவிங். இல்லை என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு அர்த்தமே அவ தான். நான் எனக்கு வாழணும்னு தோணும், எனக்குன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்னு தோணும். இல்லை அப்போ இவ இல்லைன்னும் போது நான் ஏன்டா வாழணும்னு தான் தோணும். இல்லை இப்போ லவ் பண்ணுறவங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது அதுதான். உனக்கு சந்தேகங்கள் வரலாம், என்ன உடம்பு குறைக்கிறதுக்கு எப்படி வாயை அடக்கணுமோ அதே மாதிரி உன்னோட லைஃப் ஸ்மூத்தாக போகிறதுக்கும் கொஞ்சம் வாயை அடக்கிக்கணும். சந்தேகம் வரும், எல்லாமே இருக்கும், அதெல்லாம் மனுஷன். பொசசிவ்னஸ் இருந்தால் தான் லவ். ஆமாம் எல்லார்கிட்டையும் பேசு, போ
எல்லாரையும் ஹக் பண்ணிக்க, ஸ்லீவ்லெஸ் போட்டு போ, துப்பட்டா போட்டு போடலனாலும் பரவாயில்ல அப்படின்லாம் இல்லை. அதெல்லாம் சொல்லுவான். அதே உண்மையாக லவ் பண்ணுற பையனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் ஆளுக்கு சொல்லுவான், துப்பட்டா போட்டு போ, ஸ்லீவ்லெஸ் போடாத, இல்லை 4 பேர் ஹக்லாம் பண்ணிட்டு இருக்காத. நம்ம கல்ச்சர் அப்படின்லாம் ஒன்று இருந்தால நம்ம ஈஸியாக சொல்லலாம். இன்றைக்கி ஃபெமினிசம் பேசிட்டு துப்பட்டா போடுங்க அப்படின்னு சொல்கிற பசங்களை கிண்டல் பண்ணுறாங்கல்ல. கிடையாது. உன்னை ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் வந்து யூ ஆர் மைன், யூ ஆர் ஒன்லி மைன் அப்படின்னு நினைக்கிறான். நீ எனக்கு மட்டும்தான் நினைக்கிறான். அவன் அப்படி சொல்கிறதுல தப்பே கிடையாது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறது வந்து தப்புன்னு சொல்லுவோமா? அது பொசசிவ்னஸ் தான். அந்த பொசசிவ்னஸ் தான் ஆக்சுவலாக லவ்வே இல்லை. அவனுக்கு பொசசிவ்னஸே இல்லை அப்படின்னா அவன் உன்னை டைம் பாஸுக்கு ஓட்டிகிட்டு இருக்கான். யார் யாருக்கோ பெஸ்டீஸ்ன்னு சொல்கிற, உன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிற, இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு இவங்கெல்லாம் லைஃப் லாங் வரப்போகிறது கிடையாது. இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ஒரே 1% உனக்காகவே ஒருத்தன் வெயிட் பண்ணுகிறான் பாரு, உனக்காகவே ஒருத்தி வெயிட் பண்ணுகிற பாரு, அவளுக்கு கொடுத்து பாரு, அவள் தான் உனக்கு லைஃப் லாங் வரப்போகிறான். இன்றைக்கி உணராமல் டைம் பாஸுக்கு வரானுங்க பாரு. இன்றைக்கி இவன் கூட இருக்க மாட்டான். நீ மாம்ஸுன்னு சொல்லுவ, இல்லை இப்போ மச்சின்னு சொல்லுவ, யாரை வேணாலும் சொல்லுவேன். இவன்லாம் உனக்கு லைஃப் லாங் வரப்போகிறது கிடையாது. உனக்கு யார் வரப்போறா? உனக்காகவே ஒருத்தன் வெயிட் பண்ணிருப்பான், உனக்காகவே ஒருத்தர் வெயிட் பண்ணிருப்பான். நீ என்ன சொன்னாலும், நீ திட்டினாலும் அடித்தாலும் காரி முடிஞ்சாலும் உனக்காகவே ஒருத்தன் வந்து காத்துட்டு இருப்பான். அவனுக்கு நீ டைம் கொடுக்குறதே கிடையாது. அவனுக்கு நீ இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறது. அவனை தான் நீ எல்லாமே பண்ணுற இல்லை, அவனை மதிக்காமல் போயிடுற. ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை வேணான்னு கூட வெறுக்க கூட தோணிடும். அது எல்லாத்தையும் ஆக்குனது நீ தான். ஸோ யாருமே பிரிஞ்சிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக லவ்வோட பெரிய சக்ஸஸே என்னென்னா, உன் முன்னாடி அவள் நல்லா வாழணும், அவன் முன்னாடி நீ நல்லா வாழணும். நான் இதுதான் பெரிய சந்தோஷத்தையே கொடுக்கும் இல்லை. நீங்களாம் என் எக்ஸு ஒன்று என் முன்னாடி வருதுன்னா அவள் நல்லா இருக்கா அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன். அவள் நல்லா இல்லைன்னா என் மனசு என்ன சொல்லுவேன், என்னையே கட்டியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். சரி, நான் அவளை கட்டியிருந்தேன்னா நான் இதை விட நல்லா வச்சுருந்துருப்பேனே அப்படின்னு தோணும். அந்த ஒரு நினப்பு வந்துடக்கூடாது. நீ நல்லா வாழு. நீ அவளை கட்டலைனாலும் பரவாயில்ல, நீ நல்லா வாழ்ந்து காட்டு. உன்னோட தாட்டில், உன்னோட மெமரிஸில் எப்பவுமே அவள் வாழ்ந்துட்டு இருக்கா இருக்குன்னா லவ் வாழ்ந்துட்டு தான் இருக்குது.